ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து மாத கடைசி அக்டோபர் லாஸ்ட் 31 முடிஞ்சு மறுநாள் 1ஆம் தேதி நவம்பர் 1. நாங்கள் வந்து எங்களோட பார்க்கிங்கில் சனி ஞாயிறு லீவ் 45 ரெஸ்ட்டுக்காக போட்டுவிட்டோம். காலையிலே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எங்கள் வேர் ஹவுஸில் வந்து பாத்ரூம்லாம் மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால டக்குன்னு என்ன பண்ணோம், வண்டியில் உள்ள 20 லிட்டர் தண்ணியை எடுத்து குளிக்கிறதுக்கான வாளியில் நாங்கள் பச்சை தண்ணியை ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ஊற்றிட்டு, அடுப்பு வந்து போர்ட்டபிள் அடுப்பு தானே குக் பண்ணுறோம், அதை எடுத்து வெளில வச்சு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி போட்டு அழகாக குளிச்சாச்சு. ஒரு 20 லிட்டர் தண்ணியில் வண்டிக்கு பக்கத்துலேயே நின்று சூப்பராக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாமியை கும்பிட்றதுக்காக சிவனை தரிசிக்கிறதுக்காக டாட்மண்ட் சிவன் கோயிலுக்கு போகிறோம். அது போயிட்டு அங்கேருந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்கு பதிலாக நிறைய இங்கே தமிழ் ஸ்டோர் இருக்குன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வர்றது தான் பிளான். இந்த பிளானை போட்டோன்னா நம்ம கம்பெனி டிரைவர்ஸ் 2-3 பேர் நம்ம கூட வர்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வந்து எங்கள் வேர் ஹவுஸ் இருக்கிற இடத்துலேருந்து டாட்மண்ட் சிட்டி ஒரு 8-9 கிலோமீட்டர் தான். ஊபர் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. 15 ரூபா காட்டுனுச்சு. நேராக சிவன் கோயில் போகிறோம், அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் போகிறோம், திரும்பி மறுபடியும் டாக்ஸி ஒவ்வொரு இடத்துலேருந்து டாக்ஸியை புக் பண்ணிட்டு நேராக ரிட்டன் பேக் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதுதான் நம்ம யார்டு. சாட்டர்டே சண்டே மொத்த வண்டியும் ஆல்ட்டில் இருக்குது. மீதி காணொலி எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஊபரில் டாக்ஸி புக் பண்ணோம். அவன் லொக்கேஷன் நாங்கள் வண்டியில் உட்காந்துருக்கும் போது போட்ட இடத்த பார்த்து போயிட்டே இருக்குது. வந்துட்டான் டொயேட்டோ வண்டி. ஓகே, மார்க்கெட் போயிட்டு அடுத்த அப்டேட். நண்பர்களே, டாக்ஸியில் வந்து இறங்கிட்டோம். ஜெர்மனி டாட்மண்ட் சிட்டியில். ஜெர்மனிலே மிகப்பெரிய சிவன் கோயில் இதுதான். தமிழ் எழுத்தை பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்ல இருக்குது. அருள்மிகு சாந்தநாயகி அம்பாள் உடனிறை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் சிவன் டெம்பிள். டாக்ஸி வந்து இறங்கினது பேக் சைடு, கோயிலோட ஃப்ரண்ட் சைடு போகிறோம் இப்போ. ஓகேங்களா, நம்ம கொலீக்ஸ் இவங்கெல்லாம். அவர் வந்து சதீஷ் நாமக்கல், அண்ணன் வந்து வெங்கட்டு. அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா? அரியலூர். 3 பேரும் ஷேர் பண்ணி தான் வந்தோம் டாக்ஸியில். கோயிலோட முன்பக்கம் போயிட்டு இப்போ கோபுரத்தை காமிக்கிறேன். லைட்லாம் இருக்குது, திறந்துருக்கு வாங்க. இன்றைக்கி என்ன ஹாலிடேன்னு தெரில, எல்லா இடமும் ஹாலிடே. மார்க்கெட்டுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றாங்க. கோயிலை மட்டும் பார்த்துறோன்னு வேகமாக வந்தோம். இந்தி கொடி பறக்குதா, கோயில் கோபுரத்தை பாருங்கள். அடடா, பூட்டி இருக்கிறது. இன்றைக்கி என்னன்னே தெரில, டோட்டல் ஹாலிடே. ஓகே, மறுபடியும் வந்து கம்பல்சரி இதை எடுப்போம். அந்த கேட் ஒன்று இருக்குது, திறந்துருக்கா பார்ப்போம். உள்ள செப்பல்லாம் கிடக்கே. ஓகே, இருங்க பார்த்துட்டு கூப்பிட்றேன். வெற்றிகரமாக வந்து சிவன் கோயிலில் தரிசனத்தை முடித்தாச்சு. பியூட்டிஃபுல்லான தரிசனம். சிவன், முருகன், நவகிரகம், பைரவர், ஆஞ்சநேயர், அங்கே இருக்கிறது அம்பாள், எல்லாமே எல்லா சிலையும் இருக்குது. அட்டகாசமான தரிசனம். அண்ணன் வெங்கடண்ணன் சூப்பராக வந்த வேலை. மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு டாட்மண்டை வந்து ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம். இதுதான் பிரசாத சென்ட்ரு கோயிலில். அவர் அண்ணன்ட்ட சாமி, அவர் வந்து தமிழ் தான், அவர்கிட்ட கேட்டேன். அகல் விளக்கு எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் கோயிலில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே இருக்குது. பிரசாதம் அவர்கிட்ட கேட்டேன், வீடியோ எடுத்துக்கலாமான்னு. அவங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் கோயிலை வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், வேட்டி சட்டையோட ஜெர்மனியில் பார்க்க ஆஞ்சநேயருக்கு ஒருத்தர் பண்ணுறாரு. நம்ம சதீஷ் வந்து அங்கே நவகிரகத்தை சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு வந்தோம் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. எல்லோரும் நம்ம தமிழ் மக்களோட பார்க்கும்போது கோயிலை சுற்றி வர்றோம் என்னென்ன சிலை இருக்குன்ட்டு. இதுதான் மூலவர் சந்திர மௌலீஸ்வரர். அங்கே வந்து சாந்தநாயகி அம்மன். இது சந்திர மௌலீஸ்வரர், அது சாந்தநாயகி அம்மன். கோயில் கோபுரத்தை சுற்றி கணபதி, தட்சிணாமூர்த்தி எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து விநாயகர் பிரகாரம், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, பெருமாள், பூதேவி, விஷ்ணு சிலை, ஆத்மலிங்கம். இது வந்து கஜலக்ஷ்மி, பிரம்மா, துர்கை. கரெக்ட் டயத்தில் வந்துட்டு கோயில் மூடுறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். சந்தோஷம். இது வந்து வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர். முருகா, அறுபடை முருகா போற்றி. துர்கை. இங்கே உள்ள வந்து நடராஜர், ஐம்பொன் சிலைகள்லாம் இங்கே இருக்குது. எனக்கு 63 நாயன்மார்லாம் ரொம்ப பற்று. இதில் நாயன்மார் இருக்காங்களான்னு தெரில. ஒருவேளை 4வராக இருக்கும். அப்பர் சுந்தர் தேவாரம் அந்த 4வராக இருக்கும். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தாலும் இன்றைக்கி. மறுபடியும் முருகன், அங்கே பார்த்தாலும் முருகன், மறுபடியும் முருகன். நவகிரகம்
நமக்கு ஒரு வாட்டி சுற்றிடுவோம். ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன்றைக்கி ஜெர்மனில். ஹதீஷ், நம்ம ஆளுங்கெல்லாம் புல்லரிச்சு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஓம் நமச்சிவாய சொல்லியா? ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய சிவாய நம. சிவாய நம. யார் இது? அவர் சாமியே வந்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாரு, ஷேர் பண்ணிக்கங்கன்ட்டு. 3 பேரும் ஆளு கொஞ்சமாக எடுத்து பிரசாதத்தை போட்டுக்கிட்டோம். நாங்கள் எங்கே பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தோங்க. ரொம்ப ஹாப்பிங்க. புரியல. ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயன்படுற மாதிரி பெரிய ஹால் இருக்குது அந்த கோயில்லையே. பெரிய ஹாலு உள்ளே வந்து அன்னதானம்லாம் ரெடி பண்ணுற கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஃபங்க்ஷன் டைமில் ஒரு வாட்டி வந்து தான் வீடியோ எடுத்தால் தான் ஃபுல் கவரேஜ் பண்ண முடியும். அருமையான ஒரு நாள் இன்றைக்கி. கோயிலில் வந்து எழுதி போட்டிருக்காங்க போர்டு, அருள்மிகு சாந்தநாயகி அம்பாள் சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம், சிவன் டெம்பிள் டாட்மண்டு. அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பரு. வருடாந்திர பொதுக்கூட்டம் காலம் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நேரம் போட்டிருக்காங்க ஆலய மண்டபத்தில். சிவனடியார்களே, ஜெர்மனி டாட்மண்ட் கொம்புருக் மாநகரில் மௌலீஸ்வரம் பெயர் விளங்க வீட்டிலிருந்து அடியார்களுக்கு அருள்பாலித்து வரும் எம்பெருமான் அருள்மிகு சாந்தநாயகி அம்பாள் உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் விசுவாசு வருடம் ஐப்பசி திங்கள் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை பூசையை தொடர்ந்து நடத்துவதற்கு எம்பெருமான் திருவருள் கைகூடி உள்ளது. திருத்தலத்தில் ஆலய நிர்வாக சபையினர், தொண்டர் சபையினர் மற்றும் அனைத்து சிவனடியார்களும் வருகை தந்து தங்கள் ஒத்துழைப்பினை நல்குமாறு உடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி நிரல்: தேவாரம், ஆசியுரை, தலைவர் உரை, செயலாளர் வருடாந்திர அறிக்கை, பொருளாளர் வருடாந்திர கணக்கறிக்கை, சபையோர் குறிப்புரை, நன்றியுரை. இவண்ணம் தலைவர். ப்ராப்பரான ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள். இந்த காணொலியோடு இந்த எபிசோடு முடிஞ்சுது. பாய். மறுபடியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போது தேரெல்லாம் இழுக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து அதை பார்ப்போம். நல்ல வேலை, கோயில் வந்து திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு முன்னாடி வந்து கேட்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து பாயிண்டில் 11:30 வரைக்கும் காலைல திறந்துருக்கு. டாட்மண்டில் எல்லா விவரத்தையும் பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு தரிசனம். எல்லா சாமியும், சிவன் இல்லை, சிவன், முருகன், அம்பாள், விஷ்ணு, பைரவர், விநாயகர் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து தமிழ் கலாச்சாரப்படி அருமையாக அந்த சைவ முறைப்படி அழகான கோயிலாக வச்சுருந்துருக்காங்க. தரிசனம் எல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் இந்த தமிழ் ஹோட்டலையும் சாப்பிட்டு போயிடலாம், அதாவது கிராசரிஸும் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம். பட் வந்து கவர்மெண்ட் பேங்க் ஹாலிடே, நம்ம ஊரில் இருக்க பேங்க் ஹாலிடே போல் இங்கே வந்து இன்றைக்கின்னு பார்த்து பேங்க் ஹாலிடே ஜெர்மனி அப்படின்றதுனால எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருக்குது. ஒன்லி ஹோட்டல்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கோயிலேருந்து நேராக ஹோட்டலில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இல்லை சாப்பிட்டு போகிறதா அப்படின்றத பிளான் பண்ணிட்டு நேராக நாங்கள் எங்கள் வண்டி இருக்க இடத்துக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி ஜாமான் வாங்க வந்தது இந்த மார்க்கெட்டு தான், டிடிஎஸ் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். பட் வந்து இன்றைக்கி வந்து ஜெர்மனி கவர்மெண்ட் ஹாலிடே, பேங்க் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால இந்த ஷாப் மட்டும் இல்லை, டோட்டலாக எந்த ஷாப்புமே இல்லை, ஒன்லி ஃபுட்டு மட்டும்தான் இருக்குது. தமிழ் ஃபுட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த கடையை பார்த்துட்டு போகணுமேன்ட்டு காரில் வந்து அங்கே தான் எடுத்தோம். சிவன் கோயிலேருந்து டாக்ஸி புக் பண்ணோம். 6 யூரோவோ எவ்வளோ வந்துச்சு, 10 யூரோவா ஹோட்டல் வரைக்கும். இந்த மார்க்கெட் இருக்கிறது, ஹோட்டல் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டு தான் வந்து டோட்டலாக தமிழ் இருக்கிற ஸ்ட்ரீட். பாலா ஸ்டோரு, கோபார ஞானம் எல்லாமே இந்த ரோடு ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான், தமிழ் பீப்புள் ஸ்டோர். நிறைய கடை, ஹோட்டலு, ஃபுட்டு. ஒரு மார்க்கெட் இல்லை, நிறைய மார்க்கெட் இருக்குது. ஷாப் ஓப்பனில் இருக்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? இன்றைக்கி ஜெர்மன் பேங்க் ஹாலிடேன்றதுனால எந்த கடையுமே இல்லை. நாங்கள் சிவன் கோயில் முடிச்சுட்டு டிடிஎஃப் கடை இருக்க இடத்துக்கு வந்தோம். பாலா ஸ்டோர் மட்டும் திறந்துருக்கு. யாருக்காக ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள். பாலா ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது. இந்தியன் ஸ்பைசி ரைஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இப்போதைக்கு அப்டேட். சிவன் கோயில் முடிச்சுட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்தோமா. இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம், டாட்மண்டில். ஜெர்மனிலேயே திருவள்ளுவர் சிலை இல்லை உள்ள இடம் நம்ம டாட்மண்டு தான். டாட்மண்டோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழர்கள் நிறைய பாருங்கள். திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நின்று பேசுகிறேன், உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கிறது இல்லாமல் திருவள்ளுவர் சிலை உள்ள இடம் பார்த்திங்கன்னா நம்ம டாட்மண்டு. அதோட இந்த திருவள்ளுவர் சிலை இல்லை உள்ள ரோட்டில் தான். இந்த ரோடு முழுக்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஷாப் தான். தமிழர்கள் நிறையா, அவங்கவுங்களும் பிஸ்னஸாகவே ஷாப்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. கிராசரி ஷாப்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், A to Z எல்லாமே தமிழ் கடை நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லா கடையும் ஓப்பனில் உள்ள நாளில் நாங்கள் வராதனால ஒவ்வொரு கடையும் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. கடை பேர் கூட எல்லா கடையிலையும் போர்டு தமிழ்லேயே இருக்குது. முதல்ல நம்ம உலக பொதுமறை தந்த நம்ம பாட்டன் சிலைக்கிட்டேருந்து பேசுறதுலேயே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தம்.
திருவள்ளுவர் கீழே வந்து தமிழில் தெளிவாக எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் புலவரும் தத்துவ ஞானியும் ஆவார். திருவள்ளுவர் போதித்த அறம், ஒழுக்கம், அன்பு, வாழ்க்கை தத்துவங்கள் தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கின்றன. திருவள்ளுவரின் சிலையை இங்கே நிறுவுவதன் மூலம் அவரை போற்றுவதோடு அமைதிக்கும் மனிதத்திற்குமான செய்தியை பரப்புகின்ற நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறோம். தமிழில் திருவள்ளுவர் டைட்டில் கொடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவரோட முன்ன பின்ன 4 பக்கமும் முக்கியமான உழந்தும் உழவே தலை, கற்க கசடர அந்த மாதிரி குரல்லாம் எழுதியிருக்காங்க. அட்டகாசமான ஒரு தரிசனம். காந்தன் தங்கநகை மாடம். அங்கே வந்து இந்த ஒரு கடை ஓப்பனில் இருந்துச்சு, அங்கே பாலாஸ்டோர் ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் காந்தன் தகை மாடம் இதெல்லாம் க்ளோஸில் இருக்குது. டாட்மண்ட் சிட்டியில் மட்டும் பேங்க் ஹாலிடே, கரெக்டாக பேங்க் ஹாலில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் நிறைய கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஆப்போசிட்டில் பாருங்கள், சக்திஸ் டெக்ஸ்டைல்ஸு, மகால் ஜுவல்லரி, அன்னம் உணவகம், அதெல்லாம் அந்த ஆப்போசிட்டில் இருக்குது. எல்லாம் தமிழ் பேராகவே எழுதியிருக்காங்க. உலகம் முழுவதும் நம்ம தமிழ் வாழுது. தமிழ் அரங்கம் பாருங்கள், தமிழ் அரங்கம். சதீஷ் நகைப்பற்றை, ஆசாரி படம் போட்டுருக்கு, ஆச்சாரி படம். சதீஷ் நகைப்பற்றை கடை ஆனால் க்ளோஸில் இருக்குது, ஆனால் போர்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இங்கே ஸ்வீட் சில்லி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். தமிழர் உணவகம், கடையோட பேர் ஸ்வீட் சில்லி. இப்போ இங்கே தான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். தமிழர் உணவகம் நல்வரவு. உள்ளே போய்ட்டு என்னென்ன ஃபுட் இருக்குன்னு காமிக்கிறேன். தமிழர் உணவகம் நல்வரவு. நம்ம வந்திருக்கிறது ஸ்வீட் சில்லி. கடையோட பேர் வந்து ஸ்வீட் சில்லி. ஓகேங்களா, போர்டை பாருங்கள், வெல்கம் பண்ணுதா. உள்ளே வந்தோடனே நம்மளோட வடை, மசால் வடை, மெது வடை, எல்லா வடையும் இருக்குது. பணியாரம், சுழியன், அங்கே பாருங்கள் மிக்சர் பாக்கெட்டு, லட்டு ஐட்டம் இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஹோட்டலோட ரூம். நம்ம தமிழ் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். சிக்கன் பிரியாணி A to Z எல்லாமே இருக்குது. டுடே ஸ்பெஷல் ராயல் சில்லி மெனு. ஓகே, மெனு எடுத்துக்க. என்னென்ன ஃபுட்டு நம்ம தமிழ் ஃபுட்டு இந்த ஸ்வீட் சில்லில் இருக்குன்ட்டு நான் மெனு கார்டை பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எங்கே இருக்கும் நம்ம ஹோட்டலில் வந்து ப்ரிப்பரேட்டரு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே தமிழ் தான். அவங்க வந்து நாங்கள் தமிழில் பேசுகிறத பார்த்துட்டு எங்களுக்கு தமிழ் ஃபுட் மெனுவே கொடுத்துட்டாங்க, இந்தியன் ஃபுட் மெனுன்ட்டு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடடா, தயிர் வடை, சாம்பார் வடை, கோபி 65, சிக்கன் 65, ப்ரான் 65, ஃபிஷ் 65, சில்லி சிக்கன், கிராப் சூப், அதோட ரேட்ஸ், அதோட பிக்சர்ஸ். உண்மையாக வாழ்க்கையில் வந்து இந்த 10 மாதத்தில் இன்றைக்கி தான் மறக்க முடியாத நாள். ஏன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்களை பார்க்குறதுக்கு. சவுத் இண்டியன் தோசை மெனு, ப்ளைன் தோசை, கீ தோசை, சீஸ் தோசை, கீ தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் மசாலா, மைசூர் மசாலா, செட் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், மசாலா ஊத்தப்பம். இந்த வீடியோ லென்த் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டோட்டலாக அங்கே அந்த டாட்மண்டில் உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான். நிறைய கடை ஓப்பனில் இருந்தாலும் கிடச்ச கடையில் பன்னீர் பட்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. அதான் அந்த மெனுவோட படம் இருக்குது. நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப்ஸுக்காக காமிக்கிறோம். ஓகேங்களா. சில்லி கோபி இங்கே டேபிளே ஓட்டிருக்கு. சில்லி சிக்கன், சில்லி ப்ரான், கோபி மஞ்சூரியன், குலாப் ஜாமுன், கேசரி. இங்கே பாருங்கள், வடை, கடலை வடை, சமோசா, மட்டன் ரோல், ஜஃப்னா ரோல், இடியாப்பம். யார் இடியாப்பம்? பேசுங்க. இடியாப்பம், ரொட்டி, சிக்கன் நட்ஸ், A to Z தமிழ் ஃபுட்டு, எல்லாம் தமிழ் ஃபுட்டு. வெஜிடபிள் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, மிக்ஸ் வித் எக்கு, எல்லாம் அட்டகாசமான ரைஸு. நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரைஸ் வித் ஃபுல் மீல்ஸு, ஃபிஷ் கறியோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, A to Z, சப்பாத்தி, கொத்து ரொட்டி. இது வந்து நான் மெனு காட்டுறது இந்த வீடியோ வந்து ஸ்வீட் சில்லி. ஓகேங்களா, ஸ்வீட் சில்லி கடை பேர். ஆல் டைப் ஆஃப் தோசா, ஆல் டைப் ஆஃப் சிக்கன் கறி. நம்ம ஊரில் இருக்க மாதிரி எல்லாமே இருக்குங்க. இது ஒரு கடை இல்லை, இது வந்து ஸ்வீட் சில்லின்ற ஒரு கடையோடது ரிவ்யூ. இது மாதிரி இங்கே உள்ளே வந்தால் 4-5 கடை இருக்குது. ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோர் இருக்குது. ஓகே, பாய். பிரியாணி வரதுக்கு முன்னாடியே சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு வித் லெமன். முதல்ல புளிஞ்சு விட்ருவோம் எல்லாத்துலேயும். நம்ம நாமக்கல் சதீஷ் தலை தான் முதல்ல களத்தில் இறக்க போகிறாரு. தலை
களத்தில் இருக்குங்க. இறங்கிட்டாரு. ஏன் எல்லா சிக்கனும் ஒன்று போல தான் இருக்குது, அதையே கிளறிட்டு இருக்கேன். ஏதாவது எடுத்து வாயில வையா. ஓகே, பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க உள்ள. சில்லி சிக்கன் தமிழில் கேட்டு தமிழில் சப்ளை பண்ணுற ஒரு இடம் இருக்குன்னா நம்ம சப்ளை சூப்பர் தானே. நம்ம தலைவர் தான் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு. நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அட்டகாசமாக ஆனியனு, எக்கு, பொரியல் இதோட வந்துருச்சு. நம்மளுக்கு எல்லோரும் நம்ம சப்ளை பண்ணுறதும் தமிழ் ஆள், அதான் ஹாப்பி. நம்ம மக்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம், வந்துருச்சு. எல்லோரும் இப்போ பிரியாணியை ஒரு கட்ட போகிறோம். யார் வேணாலும் பிடிச்ச சாப்பாடை ஸ்பூனில் சாப்பிட்டு போங்க. நாங்கள் ஆனால் கையில் சாப்பிட்டு தான் நக்கி தான் கீழ்படுவோம். தரமான சாப்பாடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வந்து இப்போ இங்கே இட்லி அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நைட்டு சாப்பாடுக்கு 4 நாள் இட்லியை பார்சலில் கட்டியிருக்கோம். ஏன்னா 9 மாதத்துக்கு மேலே அது சாப்பிட்டு. ஸ்வீட் சில்லி நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைவேட் ரூம்னு பர்சனலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பால்கனியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெயினாக சர்வ் பண்ணுற ஆள்லேருந்து ஓனர்லேருந்து எல்லாருமே தமிழ். அவங்கள்ட்ட தமிழில் பேசிவிட்டு அதை சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது. அரசன் அவரோட ஃபோட்டோவும் அவரோட ஃபங்க்ஷன்ஸையும் போட்டிருக்காங்க. 2023 இங்கே நடந்திருக்கும் போல இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட ரெட் சில்லி ஹோட்டல் வாசல்லையே பக்கத்தில் ஆட்டுக்கறி வாங்குகிற கடை இருக்குது, போட்டிருந்தோம்ல, அங்கேயே அவர் ஃபோட்டோ போட்டு அந்த ஃபங்க்ஷனை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸ்வீட் சில்லியில் சாப்பிட்டுட்டு அந்த கேம்பஸுக்கு பக்கத்துலேயே, ஸ்வீட் சில்லிக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்பில் உள்ள கடையிலேயே எல்லா ஸ்பைசஸ் ஐட்டமும் இங்கேயும் இருக்குது. நாங்கள் அங்கே தான் உள்ளே பர்ச்சேஸ் பண்ண உள்ளே போனோம். மொபைல் கடை மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உள்ளே போனால் நம்மளுக்கு தேவையான, நான் இப்போ 10 kg அரிசி இங்கே தான் வாங்கினேன். அரிசி, அதுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்மதி ரைஸு, அரிசி, ராகி மாவில் ஆரம்பித்து நம்ம ஸ்பைசி ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்வீட் சில்லி கடைக்கு பக்கத்தில். ஓகேவா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு A to Z எல்லா ஸ்பைசி ஐட்டமும் இருக்குது ஸ்வீட் சில்லிக்கு பக்கத்துலேயே உள்ள கடை. மேபி ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடை இல்லை, எல்லாமே. இதுவும் தமிழ் ஹோட்டல் தான். ஆட்டுக்கறி வாங்கினா அதே கடையில் நம்ம தமிழ்நாட்டு மசாலா ஐட்டம்ஸ் A to Z எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸ்வீட் சில்லிக்கு பக்கத்து கடை, ஞாபகம் வச்சுங்க. தேவையான மொத்த பொருள் வாங்கியாச்சுங்க. 10 கிலோ அரிசி, இந்தியன் ஸ்பைசஸ்ஸு, இந்தியன் ஸ்நாக்ஸு, அது இல்லாமல் அந்த பூட்டான் கேஸு. 22 பீஸ் உள்ளது, 28 பீஸ் உள்ளது, 22 யூரோ. நல்லா ஓரளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் இருந்துச்சு. தான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் நம்மளுக்கு டாட்மனில், தமிழ் ஷாப் தான். ஓகேவா, சொன்ன மாதிரி ஸ்வீட் சில்லிக்கு பக்கத்து கடை, ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஸ்வீட் சில்லி ஹோட்டலு ஆப்போசிட்டில் பிரியாணி சாப்பிட்டோமா, பக்கத்துலேயே உள்ள ஹோட்டலில் மொத்த பர்ச்சேஸும் முடித்தோமா, இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே. ஸ்வீட் சில்லிக்கு நேர் ஆப்போசிட்லேயே அன்னம் உணவகம், தமிழ்லேயே இருக்கு பாருங்கள் பேர். ஆனால் இன்றைக்கி ஹாலிடே, ஸ்வீட் சில்லி ஓப்பனும், ஆனால் இது இன்றைக்கி இல்லை. பக்கத்துலேயே சக்தி ஜுவல்லர் அண்ட் பாலிவுட் டெக்ஸ்டைல், எல்லா கடையும் தமிழ் பேரில் இருக்குங்க. தமிழில் மட்டும் நேம் பொருள் போடுற மட்டும் இல்லை, தமிழாலே எழுதி வச்சுருக்காங்க கடையெல்லாம். ஸ்வீட் சில்லி, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த தூயா மார்க்கெட்டு, அதுக்கு பக்கத்துலேயே அம்மாஸ் உணவகம், அம்மாஸ் ஃபுட்டு. ஓகேங்களா, இதுவும் இன்றைக்கி லீவு, இதுவும் தமிழ் ஃபுட்டு தான். இந்த கடைக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம அன்னம் ஃபுட்டையும் சக்தியையும் பார்த்தோம். மறந்துடாதீங்க, அம்மாஸ் ஃபுட்டு, நம்ம தூயா மார்க்கெட்டு. இது வந்து தூயா மார்க்கெட் வந்து 324. நாங்கள் இப்போ இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக. அங்கே வந்து ஸ்வீட் சில்லி. இந்த 3 கடையும் பக்கத்து பக்கத்தில். அப்படியே அந்த உணவகத்தையெல்லாம் தாண்டி அதே லைன்லேயே வந்தோம்னா ஒன்றுக்கு 3 சலூன் இருக்குது, சலூன் ஷாப். அப்பக்கடை எங்கள் ஜெர்மனி டாட்மண்டில் அப்பக்கடை சூப்பரில். இப்போ போய் நம்ம தூயா மார்ட்டில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. பாலா ஸ்டோர்லேயும் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். பாலா ஸ்டோர் உள்ளே வந்தோன்னா நம்மளை வெல்கம் பண்ணுது பாருங்க. ஃப்ரெஷ் மீனில் பாறை, விலை, அரக்குணா, சுறா, நண்டு, கனவா, திருக்கு அவைலபிள். சூப்பரில். கருவேப்பிலை, நெல்லிக்காய், கருவேப்பிலை எடுத்துக்க. பாலா ஸ்டோரில் பாருங்கள், நம்ம க்ரீன் சில்லி இருக்குது, கருவேப்பிலை வாங்கியாச்சு, நெல்லிக்காய், அகத்திக்கீரை, முருங்கைக்காய், இன்னும் வேறு என்ன, ஒரு 260 வோல்ட்டு மிக்ஸியும் வாங்கிட்டோம். ஓகேவா, வேறு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன், நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆல் ரைஸஸ், ஆல் இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது பாலாவில். ஓகேவா, நம்மளுக்கு வெஜிடபிள்ஸுக்கு தேவையான முருங்கைக்காய் இருக்குது, கோவக்காய் இருக்குது, நம்ம தமிழ் ஃபுட்டில் உள்ள முக்கியமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட இருக்குது. வாழைப்பூ இருக்குது. ஓகேங்களா, வாழைப்பூ, கொத்தரங்காய், வெண்டிக்காய், பலாப்பழ கொட்டை, கருவேப்பிலை, கத்திரிக்காய் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பாலா ஸ்டோர். ஓகேங்களா, மெயினாக மீன் அது ஃபஸ்ட் லெவலில் காமிச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜில் உள்ளதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது நம்ம தமிழில். வாழை இலை வேணாமல் இருக்குது, இட்லி தோசை மிக்ஸு, கருவேப்பிலை,
மெத்தி பட்டர், நல்லெண்ணெய், மற்றபடி எல்லா இந்தியன் ஸ்பைசஸும் பாலா ஸ்டோரில் அவைலபிள். அலிபாபா அந்த பவுடர் ஐட்டம் A to Z எல்லாமே இருக்குது. மசாலா ஐட்டம்ஸ், பவுடர் ஐட்டம் எல்லாமே நம்ம அது எல்லாமே வெசல்ஸ், பாத்திரம் ஐட்டம் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. பாத்திரம் ஐட்டம், இட்லி குக்கர், எவ்ரிதிங் அவைலபிள். இந்த பக்கம் எதுவும் காய்கறி இருக்காயா? அங்கே எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல் இண்டியன் கிராசரிஸ் அண்ட் ஸ்பைசஸ் எவ்ரிதிங் அவைலபிள். ஃப்ரிட்ஜில் வாழைக்காய் இருக்குது, வாழைக்காய், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை ஐட்டம், வாழை இலை டோட்டலாக இருக்குது. பாலா ஸ்டோர் இப்போ பார்த்தோம்னா வீடியோ கடைசியாக மீன் வீடியோலாம் எடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் அவங்களோட ஸ்டோர் ரூம் இருக்குது. இதே நாள் நாங்கள் தான் வாங்க போகிறேன். மிக்ஸி, இது அவங்களோட ஸ்டோர் ரூம். ஓகே, வாழைக்காய், அங்கேயே வெஜிடபிள்ஸ்லாம் காட்டினேன், எல்லாமே இருக்குது. ஓகே, இதே நல்ல ஒன்று வாங்கிக்குவோம் நம்ம, ஏன்னா பருப்பு அடிக்க சாப்பிட. குக்கர், கடை உள்ளே இல்லாத பொருளெல்லாம் இங்கே ஸ்டாக் வச்சுருக்காங்க, கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? சூப்பரில் டாட்பனில் எங்கும் தமிழ், ஒரு தெரு முழுவதும் தமிழ். நம்ம பாட்டன் திருவள்ளுவர் உள்ள சிலையாக இருக்கார். திருவள்ளுவர் சிலை உள்ள எடுத்துக்கிட்டே கோபார ஞானம் இந்த கடை பேர். இன்றைக்கி ஓப்பனில் இல்லை, ஆனால் எல்லாமே இருக்குது. நம்ம சாமி சிலைகள், சாமிக்குள்ள பொருள்கள் A to Z எல்லாமே இருக்குது அந்த கடையில். சாமி கிளாஸ் எல்லாம் கூட உள்ளே இருக்குது. குத்து விளக்கு, நல்ல விளக்கு, சாமி படத்துக்கு முன்னாடி வைப்போம்ல அந்த மாதிரி பூஜை அறை ஐட்டம் எல்லாமே இருக்குது. கடை பேர் கோபார ஞானம். என்னென்னும் மலிவு விலையில் புதுமையாய் செய்யும் ஒரே ஸ்தாபனம் கோபார ஞானம். தமிழில் நம்ம மொழியை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். நம்மளே போய் மொத்த பர்ச்சேஸையும் பண்ணிவிட்டு 3 பேரோட ஜாமான் எல்லாத்தையும் டிக்கியில் போட்டு காரில் டாக்ஸியில் ஏற்றிட்டு வந்தாச்சு. டாக்ஸிக்கு வரும்போது 30 ரூபா ஆச்சு. 3 பேரும் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம ஐக்கியா வேர் ஹவுஸ்லேருந்தே டாக்ஸி புக் பண்ணிட்டு தான் போகணும். டாக்ஸி புக் பண்ணிட்டு எல்லா வேலையும் கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம கொலீக்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூட நீங்களும் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் இனிதே நடந்தது. இந்த காணொலியும் நல்லபடியாக முடிஞ்சுது. பாய்.